ஹாய் அண்ட் ஹலோ வெல்கம். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் இல்லை. அப்படி என்ன ஸ்பெஷலான நாள்? இன்றைக்கி வெனஸ்டே. அதுக்கு மேலே என்ன ஸ்பெஷல்? இன்றைக்கி கிருத்திகை. ஓகே, ஸோ இன்றைக்கி உங்களுடைய எனர்ஜிஸ் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு குயிக் அப்டேட் பண்ண நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ஹாய் ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர் பேசுகிறேன். நம்ம 6 Sense யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கும் சப்போர்ட்டுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். இன்றைக்கி இந்த எனர்ஜி குயிக் அப்டேட்டுக்கு நான் பயன்படுத்த போகிறது என்னோட ரொம்ப ஸ்மார்ட்டான, பியூட்டிஃபுல்னு சொல்கிறத விட ரொம்ப ஸ்மார்ட்டான அஃபர்மேஷன்ஸ் ஆஃப் த ஃபேரி கேட். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டெக். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்றத டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ரீடிங் த கார்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் என்னோட டேரோ கார்ட்ஸ் அண்ட் டார்க் மிரர் கார்ட்ஸ். ஏன்னா எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணுன்னா முதல்ல நம்ம டார்க் மிரர் கார்ட்ஸ் தான் பயன்படுத்தணும். இட்ஸ் வெரி வெரி எசென்ஷியல்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டார்க் மிரர் கார்ட்ஸ் இன்றைக்கி எடுத்துடலாம். ஏன்னா அதுதான் ரொம்ப ஸ்மார்ட்டாக நம்மளுடைய எனர்ஜிஸை குறிக்கும். ஸோ சொல்லுங்கள், ஆக்சுவலி ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள், உங்கள் எனர்ஜி லெவல்ஸ் எப்படி இருக்குது? ஹவ் ஆர் யூ ஃபீலிங்? இன்றைக்கி டே எப்படி இருந்தது? நம்ம சில நேரம் ஒன்று எதிர்பார்த்துட்டு அந்த நாளை நோக்குவோம், பட் அந்த டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அமையும். நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க? இன்றைக்கி உங்கள் டே எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ ரியலி வாண்ட் டு ஹியர். ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் மறுத்து போச்சுன்னு வாங்கல்ல, எனக்கு ஒரு மறுத்து போன ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கா உங்களுக்கு. அண்ட் டெஃபினட்டாக யூ ஆர் நாட் டாக்கிங் வாட் யூ ரியலி வாண்ட் டு டாக் டு. நீங்கள் என்னெல்லாம் பேசணுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பேசுகிறதில்ல. பட் நீங்கள் ரொம்ப நல்லா பேசக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. யாராவது மோட்டிவேட் பண்ணு என்ன அப்படின்னு சொன்னால் போதும், நல்லா உங்களால் அவங்கள மோட்டிவேட் பண்ண முடியும். நல்லா பேசுவீங்க. ரொம்ப ஒரு ஹாப்பி நேச்சர்ட் பர்சனாலிட்டி தான் நீங்கள். அப்படி தான் இருந்தீங்க. உங்களுக்கு எனக்கு ரொம்ப மனசு கவலையாக இருக்குன்னு யாராவது சொன்னால் போதும், என்ன பிரச்சனை உனக்கு வாழ்க்கையில் வா அப்படின்ட்டு உங்கள் கதைகள், மற்றவர்களுடைய கதைகள்லாம் சொல்லி அவங்கள ரொம்ப எல்லாருமே ரொம்ப அழகாக மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு நேச்சர் உங்களுக்கு. பட் இப்போ உங்களால் நீங்கள் நினச்சதை பேச முடியல. யூ ஆர் ஸோ கண்ட்ரோல்டு. யாரோ உங்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாங்க. யாரோ இல்லை, ஒரு சிஸ்டம் கூட இருக்கலாம். இப்போ ஆஃபீஸில் நிறைய விஷயங்கள் நம்மளால் வெளிப்படையாக பேச முடியாது. அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது என்னன்றதை கொஞ்சம் கவனித்து அதை அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி வெறுத்தும் போச்சு, மறுத்தும் போச்சு. யூ ஆர் நாட் வாட் யூ யூஸ் டு பி. முதல்ல இருந்த மாதிரி இப்போ நீங்கள் இல்லை அப்படின்றத நம்ம சொல்லலாம். அண்ட் நீங்கள் ரொம்ப என்ன பண்ணிட்டீங்கன்னா, ரொம்ப கிளியராக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் யாருன்றதையே நீங்கள் மறந்துட்டீங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும், ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். இதுதான் நான், திஸ் இஸ் மீ, நான் இப்படிலாம் இருப்பேன் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். உங்களுடைய ஐடென்டிட்டியை நீங்கள் எங்கே தொலைச்சிட்டிங்க, யார்கிட்ட தொலைச்சிட்டிங்க அப்படின்ற ஒரு கவனத்துக்குள்ளே நீங்கள் வரணும்னு நான் நினைக்கிறேன். யூ ஹாவ் அட்மோஸ்ட் ஃபர்காட்டன் அபவுட் வாட் யூ வாண்ட். உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன பிடிக்கும். ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழணும்னு ரொம்ப ஆசை. கரெக்டாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆக்சுவலி உங்களுக்குன்னு இல்லைங்க, எல்லாருக்குமே அதுதான் ஆசை. ஆக்சுவலி கிளியராக சொல்லணுன்னா, உங்களுக்கு போட்டி, பொறாமை இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் உங்கள் மனசில் இல்லை. ஆனால் ஒரு விரக்தி இருக்குது. நான் எதுவுமே செய்யலையே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விரக்தி உங்கள் மனசில் இருக்குது. நிஜமான உண்மையான நீங்கள் யார் அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியே தீரணும். ஏன்னா நீங்கள் மறந்துட்டீங்க. உங்களுக்கு ஒரு வேளை நல்லா ட்ரெஸ் பண்ணிக்க பிடிக்கலாம், இப்போ நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கலையா இருக்கும். ஜஸ்ட் வைசி வர்ஸா, ஆப்போசிட்டாக உங்களுக்கு வெளியில் போயிட்டு நல்லா சாப்பிட்ணுன்னு பிடிக்கும். இல்லைங்க, எனக்கு வீட்டில் உட்காந்து தான் சாப்பிட பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மற்றவர்களுக்காக உங்களை மாற்றிக்கிட்டீங்க. இல்லை சூழ்நிலை கைதியாக கூட இருக்கலாம். நான் யாருக்காகவும் என்னை மாற்றிக்கலை, பட் நான் இப்படி இல்லை, நான் இந்த மாதிரி போலியாக இல்லைன்னா நான் இந்த இடத்துல சர்வைவ் ஆக முடியாது அப்படின்றத ரொம்ப கிளியராக உங்கள் மனசு புரிஞ்சுக்கிச்சு அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். உங்களுக்கு இப்போது வாழ்க்கையில் அடுத்து என்ன அப்படின்னு போகிறத விட, போங்கப்பா அடுத்து என்னன்னு போகிறதுக்கு பதிலாக இந்த நாள் எப்படியாவது கடந்து போயிடணும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு வழிகள் அதே தான், எல்லா கார்ட்ஸ்லையும் எனக்கு அதே தான் வருது. வழிகள் மறந்து போச்சு. வழிகள்னால்
சொல்லலை, பட் எனக்கு அந்த பெயின் வந்து ரொம்ப பழகி போச்சு. ஸோ எனக்கு இப்போல்லாம் எதுவுமே பெயினாக தெரியல. இதெல்லாம் கரெக்டா? உங்களுக்கு இதெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களா? பட் அகெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்ஃப் லவ் கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. போதும், நீங்கள் வந்து யூ ஆர் ரூயினிங் யுவர் செல்ஃப். உங்களையே ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்போ தெரியுதா ஏன் இந்த டார்க் மிரர் கார்ட்ஸ்? ஆக்சுவலி இந்த டார்க் மிரர் கார்ட்ஸ் வந்து ரொம்ப ரூடான ஒரு கார்ட்ஸாக நமக்கு தெரியலாம். அப்படியே வெளியில் வந்து என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் அப்படியே ஒரு இந்த ரீடிங்கை கேட்டுட்டு போய் உக்காந்திங்கன்னா, ஆமாம் இல்லை, இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு. இந்த பசுமாடு பார்த்திங்கன்னா நல்லா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போய் ஒரு இடத்துல உட்காந்து மென்னுக்கிட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதுதான் அதோட ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன். அந்த மாதிரி தான் நம்மளுன்றதை விட இந்த டார்க் மிரர் கார்ட்ஸோட சக்தி அதுதான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா முதல்ல நமக்கு டார்க் மிரர் கார்ட்ஸ் வச்சு ரீட் பண்ணும்போது ரொம்ப டஃப்பாக இருக்கும். என்ன இவங்க இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு தோணலாம். பட் நிஜமாகவே நீங்கள் வந்து அந்த கார்ட்ஸை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு, ஓ இதுதானா அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும்போது அதோட வலி என்னன்றது உங்களுக்கு நல்லா புரியும். இதுதான் உங்கள் மனசில் இருக்குது. ஒருவேளை இதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் நீங்கள் இவ்வளோ தயங்குறீங்களா அப்படின்றதையும் நம்ம கவனிக்கணும். வெரி நைஸ். 2 of Pentacles. ஆக்சுவலி நீங்கள் நல்ல ஜகிள் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி தான். உங்களுக்கு எல்லாத்தையுமே நல்லா ஹேண்டில் பண்ண தெரியும். எதையும் ஹேண்டில்லாம் பண்ண தெரியாது அப்படின்லாம் உங்களை வந்து தவறாக நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. யூஆர் அ வெரி ஸ்மார்ட் பர்சனாலிட்டி அண்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். ஒரு விஷயத்தை எடுத்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பென்டக்கிள்ஸை நோக்கியே வருது. பண தேவைகள், பணம், அந்த மாதிரியான எனர்ஜியே நிறையா நான் பார்க்குறேன். எது செஞ்சாலும் ஒழுங்காக செய்யலாம்ப்பா. யார் எப்படி இருந்தால் என்னன்னா, எது செஞ்சாலும் ஒழுங்காக செய்வேன் அப்படின்ற போது மற்றவங்க வந்து அவங்கக்கிட்டே கொடு, அவங்க எது செஞ்சாலும் கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்வாங்க, நம்ம ஏன் அப்படின்ற ஒரு நம்மளை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, நம்மளை இமோஷ்னலாக சேலஞ்ச் பண்ணுவாங்க. எல்லாருமே நம்மளை வந்து சரி அவங்களே பண்ணட்டும், அவங்க கரெக்டாக பண்ணிடுவாங்க. யாருமே வந்து சரி நம்ம பண்ண வேணாம், நம்ம பண்ணால் அவங்க ஏதாவது குறை சொல்லுவாங்கன்ற இது போயிட்டு அவங்களே பண்ணட்டும் நம்மளை ரொம்ப மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மேக்ஸிமம் அவங்கவுங்க வேலையை பண்ணட்டும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய மென்டல் ஹெல்த் அண்ட் ஸ்டெபிலிட்டி வந்து அமைதியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும்ன்றதையும் உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். எல்லாத்தையுமே மறந்து ஏதோ ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கீங்க. அது நல்லதா அப்படின்னா டெஃபினட்டாக கிடையாது. எல்லாத்தையுமே நீங்கள் மறந்துட்டீங்க. யூ ஹவ் ஃபர்காட்டன் எவ்ரிதிங். இப்போ ஒரு விஷயம் மட்டும் உங்கள் கவனத்தில் இருக்குது. அந்த விஷயத்தை மட்டும் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. அதனால தான் இந்த விரக்தி. அந்த விஷயத்தை விட்டு வெளியில் வந்து பாருங்கள், சக்ஸஸ் உங்களுக்கானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் உங்களை இன்னும் ரெக்கக்னைஸே பண்ணிக்கல, உங்களே நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கல. இன்னையோட எனர்ஜி உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. யூ நீட் டு எனர்ஜியை ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது குவீன் ஆஃப் கப்ஸ் கார்டு வருது. உங்களுக்குள்ளே இருக்கிற பொட்டென்ஷியல் என்னன்னு பாருங்கள். சூப்பரான பொட்டென்ஷியல் வச்சுருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து ரொம்ப நல்லா டிஸ்கரேஜ் பண்ணிகிட்ருக்கு. ரொம்ப டேலண்டட் பர்சனாலிட்டி நீங்கள். வேர் ஆர் யூ? ஐ ஷுட் டெல் யூ, த யூனிவர்ஸ் இஸ் காலிங் யூ ஃபார் சம்திங் எல்ஸ். நீங்கள் நினைக்கலாம், ஏன் நான் நினைக்கிற விஷயம்லாம் எனக்கு நடக்க மாட்டேங்குது, நான் நிறைய விஷயங்களுக்காக ஏங்குறேனே, நிறைய விஷயங்கள் எனக்கு நடக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்களே உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் எனக்கு நடக்கணும், ஓகே, உங்களுக்கு பர்சனலாக நீங்கள் நடக்கணும்னு நினைக்கிற எந்த விஷயமுமே உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்க போகிறது கிடையாது. தட்ஸ் வை த யூனிவர்ஸ் டசன்ட் வாண்ட் டு கிவ் இட் யூ. சின்ன வயசில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அம்மா அப்பா வந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து நம்ம நிறைய கேட்போம். எனக்கு இந்த பொம்மை வேணும், அந்த பொம்மை வேணும், இவங்க இப்படி பண்ண நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். ஒரு சில விஷயங்களுக்கு நோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக எந்த லாஸும் வந்ததில்லை, சரிங்களா? ஒரு சில பொம்மை கிடைக்காதனாலையோ, ஒரு சில ஃபுட்ஸ், ஐஸ்கிரீம், இந்த சம்மருக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கித்தாங்கன்னா, இல்லை வின்டரில் ஐஸ்கிரீம் வாங்கித்தாங்கன்னா, இல்லை உனக்கு கோல்டு வரும், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு ரொம்ப கோபமாக வரும், நம்ம அழுதுருப்போம், சண்டை போட்டிருப்போம். பட் அதனால் இன்றைக்கி ஒன்றும் நமக்கு பெரிய லாஸ் இல்லை. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சமும் நீங்கள் கேட்குற நிறைய விஷயங்களை ஏன் கொடுக்கல? எஸ்பெஷலி 1, 2 நிறைய நீங்கள் கேட்டிருப்பீங்க, நிறைய தடவை கேட்டிருப்பீங்க. நிறைய விஷயன்றதை விட 1-2 விஷயத்த நிறைய தடவை கேட்டிருப்பீங்க. ஆனால் ஏன் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கல? ஏன்னா நீங்கள் அதற்கு தகுதியான பர்சனாலிட்டி கிடையாது. யூ ஆர் ஒர்த் மோர் தேன் தட்.
உங்களுக்கு வேறு ஏதோ பெருசாக நடக்க போகுது, சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு கிடைக்கலன்னு நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ஏங்குறீங்க பாருங்கள், அதோடய உட்காந்துட்ருக்கீங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல நான் சொல்லணும், நீங்கள் அந்த ஒரு விஷயத்துக்கு மேலே ரொம்ப உரிமை கொண்டாடுறீங்க, இல்லை ரொம்ப பொசசிவாக இருக்கீங்க, இல்லை ஐயோ இது நடக்கலையே, யோ ஜஸ்ட் டக்குன்னு சொல்லலாமா, ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியில் வந்தால் தானே அப்போ உங்கள் கேப்பபிலிட்டி இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை வளர்த்து விட்ருப்பீங்க, அதெல்லாம் உங்கள் கையை விட்டு போகிறதுக்கான அறிகுறிகளை நான் பார்க்குறேன். உதாரணத்துக்கு நீங்கள் ஏதோ ஒரு ஆஃபீஸ்லேயே வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப நல்ல பேர் புகழ் எல்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க. இப்போது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஒழுங்காக போல, இல்லை ஏதோ ஒரு மெம்பர் ஆஃபீஸில் ஒழுங்காக அவங்கக்கிட்ட பிஹேவ் பண்ணலன்றதுக்காக நீங்கள் ஒழுங்காக இல்லை, ஏதோ டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க, யார்கிட்டையும் பேசாமல் இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா முழுசாகவே உங்கள் பேர் கெட்டுரும். இது ஆஃபீஸில் மட்டும் இல்லை, வீட்லேயும் இது நடக்கக்கூடும். ஸோ ரிலாக்ஸ்டாக இருங்க. பார்த்தீங்களா, இந்த கார்டை பற்றி ஒரு 4 நாள் முன்னாடி எவ்வளோ பேசினேன். இந்த கார்டு திருப்பி வருது பாருங்கள், இதுதான் உங்கள் எனர்ஜி. இந்த கார்டு பற்றி தெரியணுன்னா ஒரு 2-3 நாள் முன்னாடி போட்ட எனர்ஜி வீடியோ போய் பாருங்கள். சம்மன் இஸ் வாட்சிங் யூன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் இதை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இதை பற்றி பேசியிருந்தேன். ப்ளீஸ் போய் பாருங்கள். எவ்வளோ ஸ்மார்ட்டாக திருப்பி அதே கார்டு வருது பாருங்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், நல்ல டேலண்ட் இருக்குது உங்களுக்கு, நல்ல எனர்ஜி இருக்குது, நல்ல ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. ஏதோ ஒரே ஒரு விஷயம், இதுவா ஒரு விஷயம் அப்படின்னு கேட்குற மாதிரி, இதுவா ஒரு விஷயத்துக்காக நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க பாருங்கள். சொல்ல வார்த்தைகளே இல்லை. நீங்கள் இப்போ டிசைட் பண்ணுங்கங்க. பார்த்தீங்களா, பொறுமையாக இரு, நீ பொறுமையாக இருந்தேன்னா இந்த விஷயம் உனக்கு நத்திங். டெம்பரன்ஸ் கார்டு வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து என்னை வந்து அப்படி ஹாண்ட் பண்ணும். நான் யோசிப்பேன், இது என்னடா இந்த கார்டு மட்டும் நம்மளை வந்து அவ்வளோ இது பண்ணுது. பொறுமை இல்லை உனக்கு, பொறுமையாக இரு. வாட் எவர் செட் அண்ட் டன்னுங்க. நம்ம பொறுமையாக இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மளால் எதை வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும். அந்த நேரத்தில் நமக்கு தோணும், இது என்னடா இப்படி இருக்கே நமக்குன்னு. பட் கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் க்ரியேட் பண்ணுவோம். இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம், ஏஞ்சல்ஸ் எல்லாரும் உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. நீங்கள் இந்த விஷயத்தை விட்டு வெளில வரணுமா, வெளில வரக்கூடாதான்னு நினச்சிங்கன்னா, வெளியில் வந்துட்டிங்கன்னா சக்ஸஸ் உங்களது தான். வெளியில் வரலன்னா நினச்சி பாருங்கள், திருப்பி நம்ம தான் அதில் மாட்டிட்டு தவிப்போம். இங்கே பாருங்கள், பாதை ரொம்ப அழகாக இருக்குது. த வே இஸ் பியூட்டிஃபுல். நீங்கள் இந்த இமோஷனை விட்டு வெளியில் வந்துட்டிங்கன்னா சக்ஸஸ் க்ரியேட் பண்ணுவீங்க. இந்த இமோஷன் வேண்டாம். நீங்கள் கிளியராக தான் இருக்கீங்க, கிளியராக இல்லைன்னே நான் சொல்லலை, ரொம்ப கிளியராக இருக்கீங்க. பட் அந்த இமோஷன் உங்களை வந்து அழுத்துது. அதனால தான் இங்கே பாருங்கள், டார்க் மிரர் கார்ட்ஸ் முதல்லே சொல்லிருச்சு பாருங்கள், நீ அழுத்தத்தில் இருக்க, அந்த அழுத்தத்தை விட்டு வெளியில் வா. எவ்வளோ ஸ்மார்ட். ஃபேமிலி எப்படி பாருங்கள், என்ன மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கீங்க. ஃபேமிலி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலின்னு நான் சொல்கிறது இட்ஸ் நாட் ஆல்வேஸ் உங்களுடைய குடும்பம், ரத்த சொந்தம் மட்டும் கிடையாது. இட் இஸ் ஆல்சோ அபவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஹூஎவர். ஓகே, ஸோ ஃபைண்ட் யுவர் ட்ரைப். உங்களை மாதிரியே நேச்சர், உங்களை மாதிரியே இருக்கிறவங்கள ஃபைண்ட் யுவர் ட்ரைபுன்னு சொல்கிறோம்ல, உங்களை மாதிரியே இருக்கிறவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுடைய இமோஷன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு சரியான ஒரு இடமா அதுதான் உங்களுக்கு அமையும். ஏன்னா 2 குடும்பம் ஒன்றாக இருக்காது. ஓகே, ஸோ உங்களுக்கு பிடித்த விஷயங்களை நீங்கள் பண்ணணுன்னா, உங்களுக்கு பிடித்த மாதிரியும் நீங்கள் நினைக்கிற மாதிரியான மனிதர்களை நீங்கள் ரீச் அவுட் பண்ணணும். ஓகே, யாராவது ஒருத்தர் உங்கள் குடும்பத்திலே அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா வெளியிலேருந்து யாராவது ஒருத்தவங்க உங்கள் லைஃப்பில் வருவாங்க. தே வில் ஷோ மோர் லவ் டுவர்ட்ஸ் யூ. இதெல்லாம் சாதாரணமாகவே நடக்குங்க, நம்ம தான் கவனிக்கிறது கிடையாது. அண்ட் கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக இருங்க. ஒரு லெவல் ஆஃப் அக்செப்டன்ஸ் உங்கள்கிட்டயும் தேவைப்படுது. எல்லா நேரமும் நம்ம மற்றவங்கள தான் ப்ளேம் பண்ணுறோமோ, மற்றவங்கள தான் நம்ம ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கோமோ, இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு. உங்ககிட்ட எந்த அளவுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் லெவல் இருக்குது அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் எவ்வளோ மற்றவர்களை அக்செப்ட் பண்ணுறீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஓவராக அக்செப்ட் பண்ணாலும் பிரச்சனை, அக்செப்டே பண்ணலனாலும் பிரச்சனை நமக்கு தான். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவங்க கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள்.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக சென்ட் கார்டு வந்திருக்கு பாருங்களேன். ஐ திங்க் பிரபஞ்சத்தோட இயற்கையோட நீங்கள் இன்னும் உங்களை வந்து இன்வால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னு. ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்களேன் இந்த கார்டே. ரொம்ப என்னமோ அப்படியே ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி. நம்ம எல்லாருமே அப்படி தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். எல்லாம் அழகாக சுற்றி நம்ம ஒரு அழகான ஒரு தோட்டத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அந்த தோட்டத்தில் உட்காந்துக்கிட்டு சோகமாக உட்காந்துட்ருக்கோம். கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும் ஆக்சுவலி, அந்த தோட்டத்தில் உட்காந்துட்டு அந்த தோட்டத்தை ரசிக்கணும். இவ்வளோ அழகாக இருக்கே, நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ விஷயங்களை மிஸ் அவுட் பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிக்காமல் எப்படி உட்காந்துட்ருக்கோம் பாருங்கள். ஆல்சோ இந்த கார்டு வந்து எசென்ஷியல் ஆயில்ஸ், உங்களுக்கு எசென்ஷியல் ஆயில்ஸ்னால் தெரியும்னு நினைக்கிறேன். எசென்ஷியல் ஆயில்ஸ்லாம் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் கிடைக்குதுங்க. அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஸ்மெல் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். இப்போது ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் வந்து ஒரு நல்ல அட்மாஸ்ஃபியர் இருக்கணும் அப்படின்னு சிட்ரஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. தூக்கம் வரலன்னா லாவெண்டர் எசென்ஷியல் ஆயிலெலாம் பயன்படுத்துவாங்க. சாண்டல்வுட், சின்னமன் எசென்ஷியல் ஆயில், அதெல்லாம் ஒரு மாதிரி வீட்டை வந்து நல்ல சந்தோஷமாக ஒரு மாதிரி ஒரு காமாக வைக்கிறதுக்கு, டு ஜஸ்ட் ப்ரமோட் சம் பாசிட்டிவிட்டி இல்லை அந்த மாதிரிலாம் பயன்படுத்துவாங்க. நீங்களும் அந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள். இன்றைக்கி நான் சொன்ன மெசேஜ் உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு உங்களோட முடிவுகளை எடுங்க. பட் ஐ டெல் யூ வாட், எண்ட் ஆஃப் த டே யுவர் டார்க் கார்ட்ஸ் மேட்டர். டார்க் மிரர் கார்ட்ஸில் வந்து எல்லாமே உண்மை. அந்த விரக்தி விட்டு கொஞ்சம் வெளியில் வாங்க. உங்கள் லைஃப் வந்து நீங்கள் நினச்சதை விட பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த ரீடிங் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு இது ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். இமீடியட்டாக ஹெல்ப் பண்ணலன்னா கூட கண்டிப்பாக ஒரு பெரிய ஐ ஓப்பனராக இருக்கும். அவங்களுக்கும் இது வந்து ஏதோ ஒரு வகையில் ஓ இப்படியும் இருக்கலாம்ல அப்படின்னு யோசிக்க தூண்டும். இட் வில் ஹெல்ப் தெம், aid them. Okay, thank you and bye from R, and as always keep smiling.